வணக்கம் நண்பர்களே, என்னோட பேரு டானி. நான் ஒரு குதிரை. இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நீங்க பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுனீங்களா? நான் பண்ணிட்டேன் குட்டீஸ். நீங்களும் தினமும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணணும் குட்டீஸ். நான் இப்போ வேகமா ஓடிட்டு இருக்கேன். எதுக்காக தெரியுமா? நான் போய் தயாராகணும் நண்பர்களே. ஆமா, நான் சீக்கிரமா போகணும். எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க, என் கூட வந்து பாருங்க குட்டீஸ் என்ன எப்படி தயார் பண்றாங்கன்னு. இங்க பாருங்க நண்பர்களே, என்ன எப்படி தயாராக்கிறாங்கன்னு. நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க குட்டீஸ். சூப்பரா இருக்கேன்ல? என்ன எதுக்காக இப்படி தயாராக்குறாங்க தெரியுமா? நான் யுத்தத்துக்கு போக போறேன் நண்பர்களே. அதனாலதான் எனக்கு இந்த கவசம் எல்லாம் போட்டு என்ன தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் யுத்தத்துக்கு போயிட்டு வரேன், நீங்க இங்கே இருந்து நாங்க யுத்தத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு இயேசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு வரேன் குட்டீஸ். நன்றி இயேசப்பா, நன்றி குட்டீஸ். நாங்க யுத்தத்துல ஜெயிச்சிட்டோம் குட்டீஸ். எந்த யுத்தத்துல எங்களுக்கு எப்படி ஜெயம் கிடைச்சது தெரியுமா? நான் யுத்த கவசம்லாம் போட்டு போனதுனாலயா? இல்ல குட்டீஸ். யுத்தத்துக்காக நாங்க பண்ணுன பயிற்சியா? இல்ல குட்டீஸ். இதெல்லாம் நாங்க செய்தாலும் ஜெயம் தருவது கர்த்தர் தான் குட்டீஸ். பைபிள்ல இயேசப்பா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31 சொல்லி இருக்கிறாங்க குட்டீஸ். சூப்பர் நண்பர்களே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமா, ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறது கர்த்தர் தான். நாம என்னதான் தயாராகினாலும், நம்ம எவ்வளவு பயிற்சி செய்தாலும், ஆனா ஜெயம் இயேசப்பாவால தான் கிடைக்கும். நாம் இன்னைக்கு வேதாகமத்தில் இதை பற்றிய வசனத்தை மனப்பாடம் பண்ணலாமா? மனப்பாடம் பண்ணி நீங்க ஜெபம் செய்யும் போது இந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசப்பா உங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வெற்றியை, அந்த ஜெயத்தை உங்களுக்கு தருவாங்க. வசனம் சொல்ல தயாரா இருக்கீங்களா? என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்றீங்களா? சூப்பர் குட்டீஸ், தயாரா? சொல்லலாமா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. இன்னொரு முறை சொல்லலாமா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. கடைசியா ஒரு முறை சொல்லலாமா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. சூப்பர் நண்பர்களே, நீங்க நல்ல அழகா வசனம் சொன்னீங்க குட்டீஸ். நீங்க தினமும் ஜெபம் பண்ணும் போது இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சரியா குட்டீஸ்? குட்டீஸ், அப்படியே என்னோட நண்பன் டெய்சிமான் சொல்லுறதையும் என்னோட காட்டோட ராஜா சொல்லுறதையும் கூட கேளுங்க குட்டீஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரியா குட்டீஸ்? அப்படியே நம்ம ஃபுல்லி வித் ஜீசஸ் சேனல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்க இது மாதிரி சூப்பரான வசனம், பாட்டு கதெல்லாம் கேட்க முடியும். அப்படியே என்ன பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் போடுங்க குட்டீஸ். டாடா குட்டீஸ். பை பை.